எவ்வளவு நல்ல தேவன். உன் தேவன் யாருன்னு கேட்டா சொல்லுங்க. என்னை குறித்து மட்டுமல்ல, எனக்குரியவைகளை குறித்தும் அக்கறை உள்ளவர். எந்த சூழ்நிலையிலும் என்னை நடத்த வல்லவர். என் ஓட்டம் பாதையில் முடங்க விடாது. ஆமென். இந்த 40 வருஷமும் நடத்தினேன் என்கிறார். 32வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம் சொல்லுகிற கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். என்ன? வேறொருவரிடம் என்னை ஒப்படைக்காமல் அவரே நடத்தினார். வேறொருத்தங்க நம்ம கூட நம்ம பிள்ளைகளை ஏதோ ஒரு சூழ்நிலையில கொஞ்ச நேரமாவது பார்த்துக்கோங்கன்னு இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்திருப்போம். ஒரு செகண்ட் கூட இன்னொருவர் கையில கொடுக்காம நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை நான் நடத்தினேன் அப்படி இல்லை, இனியும் இனியும் வேறொருவர் கையில. அதனாலதான் பாருங்க ஆண்டவர் சங்கீதம் 91 எடுக்க வேண்டாம். உன் வழியில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் என்ன செய்வாங்க? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. அப்படி கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆபத்தில் 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 பாதுகாக்க தூதர்களை செட் பண்ணி இருக்கிறேன். ஆனா என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டேனா நானே அவனோடு இருக்கேன். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம்.